ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரிக்கு லோன் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்னமான லோன் கொடுக்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tapsatco.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் இருக்குது பாருங்கள், டாப்சட்கோ. அங்கேருந்து உங்களுக்கான ஒரு லோன் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் இருக்காங்க பாருங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சி, அவங்க இந்த லோன் ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தா மைனாரிட்டி, அதாவது முஸ்லீம், கிறிஸ்டின், அவங்களுக்குலாம் எப்படி லோன் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும், அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கான லோன் ஸ்கீம் டாப்சட்கோ மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தனிநபர் கடன் வழங்கும் திட்டம் கொடுக்குறாங்க. 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான கடன் இருக்குதுங்க. இந்த கடன் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, சிறு தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய தனிநபருக்கு கடன் வழங்குறாங்க. நீங்கள் 3 to 5 வருஷத்துக்குள்ளே திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கும். வட்டி விகிதம் பொறுத்த வரைக்கும் ஆனுவலி 7 to 8% இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பயனாளியோட பங்கு 5% இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 7 to 8% பயனாளியின் பங்கு 5% இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக தகுதி என்ன அப்படின்னா, யார் அப்ளை பண்ணலான்னா, பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 60 வயசு வரை உள்ளவங்க இந்த ஒரு லோன் ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த லோன் ஸ்கீம் மூலமாக கிடைக்கும். ஓகே, ஸோ விண்ணப்பிக்கும் முறை கொடுத்துருக்காங்க. எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேயுமே இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம். அல்லது டாப்சட்கோ வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம். அல்லது கூட்டுறவு சங்கங்கள் மண்டல இணைப்பதியல் அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். மாவட்ட, மத்திய, நகர கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு கடன் சங்கங்கள், இங்கே இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த லோன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் ஆவணங்கள், என்ன மாதிரி டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஜாதி, வருமானம் மற்றும் இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. திட்ட அறிக்கை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது போனதுக்கான அந்த ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதேமாரி முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து 5 லட்சத்துக்கு மேலே வாங்குவர் மட்டும் கொடுத்துருக்காங்க விலைப்புள்ளி. அவங்களுக்கு இது ஏதாச்சும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும். நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட். இதை தவிர்த்து வங்கி ஏதாச்சும் அடமானம் கோர்றாங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் லோனுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லா ஸ்கீம் பற்றியும். ஸோ முதல்ல லோன் ஸ்கீம் பார்த்துடலாம். 3 வகையான லோன் ஸ்கீம் இருக்குது. முதல்ல இண்டிவிஜுவலுக்கான லோன் ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக 15 லட்ச ரூபாய் வழங்குறாங்க. போத் மென் மற்றும் உமன் அப்ளை பண்ணலாம். ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, ட்ரேட் லோனுக்காக கொடுக்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, டாப்சட்கோ 10% ஷேர் கொடுக்குறாங்க. என்பி, சிஎஃப்டிசி அவங்க ஒரு 85% ஷேரு, 5% நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பிஸ்னஸ்க்காக. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அப் டு 1.25 லட்ச ரூபாய் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 7%, 1.25 லேக் லோன் வாங்குறீங்கன்னா 7% வட்டி. 1.25லேருந்து 5 லட்சம் வரைக்கும் 8% வட்டி. அதுக்கு மேலே போதுனாலும் 8% வட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திரும்ப செலுத்தும் காலம் 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது தனிநபருக்கான கடன். அதுக்கப்புறம் குரூப் லோன் ஸ்கீம் இருக்குது. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்காங்க பாருங்கள், சுய உதவி குழுக்கள், மென் மற்றும் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ சுய உதவி குழுவாக நீங்கள் இருக்கணும், அதில் கலந்துக்கணும். மேக்ஸிமம் ஒரு குழுவில் 20 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு மேலே அந்த 6 மாதத்துக்கு மேலே அந்த குழு ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ லோன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு நபருக்கு 1.25 லட்ச ரூபாய் லோன் வழங்குறாங்க. குரூப்புக்கு 15 லட்ச ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஷேர் பற்றி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தா 6% தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பீரியடை பொறுத்த வரைக்கும் 2.5 இயருக்குள்ளே அந்த அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமல் லோன் ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆடு, மாடு அதெல்லாம் வாங்குவதற்கான லோன் ஸ்கீம் தாங்க. இது எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர் யூனியன் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து கொடுக்குறாங்க. பட் இதுக்கு நீங்கள் பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட இதில் மெம்பராக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
மேக்ஸிமம் லோன் வந்து பார்த்தா 1.20 லட்ச ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2 மில்ச்சி அனிமல் இன்க்ளூடிங் பஃபல்லோ, ஸோ 2 அனிமல் நீங்கள் வாங்குவதற்கு, அந்த கறவை மாடு வாங்குவதற்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ ஷேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 3 வருஷத்தில் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க லோன் ஸ்கீம். தனிநபருக்கான லோன் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, சுய உதவி குழுமா லோன் ஸ்கீமு, கறவை மாடு வாங்குவதற்கான லோன் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, லோன் டீட்டெயில், எலிஜிபிலிட்டி மற்றும் அப்ளிகேஷன் மோடு பற்றி கொடுத்துருக்காங்க. அதிலே சொன்ன மாதிரி தான் பிசி, எம்பிசி, டிஎன்சி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மோட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 இடங்களில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். டாக்குமெண்ட், என்ன மாதிரி டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. மார்டேஜுக்கான அது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் சாங்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த லோன் உங்களுக்கு எப்படிலாம் சாங்ஷன் ஆகும், என்னமான மெம்பர்கிட்ட போகும், அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லோன் வந்து பார்த்தா தவற வர்றீங்க பீரியட்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட்டாக 5% பேர் ஆனமுக்கு வந்து போடப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அனுப்புனர் இதில் போயிட்டு உங்கள் பெயர், உங்கள் அட்ரஸ் என்ன, பெயர் என்ன எல்லாமே கொடுத்துட்டு பெறுநர் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இருந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் மேற்கண்ட விலாசத்தில் எத்தனை வருஷம் வசித்து வரீங்க, நான் வந்து எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர் அதை போட்டுட்டு எனது ஆண்டு வருமானம் இவ்வளோ வயசு இருக்கு, எனது வயது போட்டு நான் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு உனக்கு எத்தனை லட்சம் லோன் தேவைப்படுதோ அந்த லோனை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு மனுதாரின் சைனை போட்டுட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், இருப்பிடம், திட்ட தொழில் அறிக்கை, இதெல்லாமே இந்த 6 டாக்குமெண்ட்ஸை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஜெராக்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த சிறுபான்மை நலத்துறை, அங்கே நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெற்றதற்கான ஒப்புதல் சீட்டை கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கிட்டும் போயிட்டு வந்து ஃபைனலாக அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் வந்து சாங்ஷன் பண்ணிடுவாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்னு அதில் முதலே கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதுக்கான அட்ரஸ் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, மொபைல் நம்பர் என்ன, டோல் ஃப்ரீ நம்பர் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. முன்கூட்டியேக்கும் நீங்கள் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்க வந்து பார்த்தா லோனுக்கு அப்ளை பண்ணுங்க. எல்லாருக்குமே லோன் வசதி இருக்குங்க. எஸ்சிஎஸ்னா தாட்கோக்கான லோன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த இந்துவை தவிர்த்தும் இது எல்லாமே வருவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் லோன் ஸ்கீம் இருக்குது. டாப்செட்கோ அந்த மாதிரி இன்னொரு லோன் அவங்களுக்கு டாம்கோ லோன். ஸோ டாம்கோ லோன் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே தமிழக அரசு லோன் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருதா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.